எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். டெய்லி ஒரு விஷயம் சிந்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஒரு டாபிக் நாங்கள் எல்லோரும் சீனியர் சிட்டிசன்லாம் உட்காந்து சாயந்தரம் பேசுவோம் இல்லையா, அதில் ஒரு டாபிக் என்னை வந்து கவர்ந்தது. என்னென்னா, இப்போது ஒரு கணவனை இழந்தவளை மட்டும் ஏன் சமூகம் அடையாளப்படுத்துது அப்படிங்கிறது தான். மனைவி எழுந்தவங்களை அடையாளப்படுத்துதா? இவங்க மனைவி எழுந்திருக்காங்கன்னு யாரையாவது பார்த்தா தெரியுதா? தெரியாது. இவங்களுக்கு அம்மா இல்லைன்னு தெரியுமா? தெரியாது. அப்பா இல்லைன்னு தெரியுமா? தெரியாது. சகோதரி இல்லைன்னு தெரியுமா? தெரியாது. எந்த அடையாளமும் யார்கிட்டையும் யாரை இழந்தாலும் தெரியாது. ஒரு குழந்தைங்களை இழந்தா கூட தெரியாது. இவங்களுக்கு பையன் இறந்துட்டான், பொண்ணு இறந்துட்டா, குழந்தையில இறந்துடுது, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் எந்த அடையாளமும் கிடையாது. ஏன் கணவனை இழந்தவள் மட்டும் ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறாள் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு இது. அது என்னென்னா, அதெல்லாம் நம்ம மனுஷங்களாக கொண்டு வந்தது தானுங்க. பழைய காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருப்பாங்க. சின்ன வயசில் கணவனை இழந்தா இவன் மேலே யாருக்கும் ஆசை வரக்கூடாது அப்படின்னு அவளை அமங்கலப்படுத்தி உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா? அவள் எந்த ஆசையும் படக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். அந்த பொண்ணு அந்த மாதிரி சின்ன வயசில் கணவனை இழந்திருந்தா மனசுக்குள்ளே அவளுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும். அவளோட காலம் வரையிலும் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு கூட, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் ஒரு மாமி பார்த்துருக்கேன். அவங்க பெரியவளாகிறதுக்கு முன்னாலேயே அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பெரியவளாகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணோட கணவரை இழந்து அப்போ இருந்தே அவளை அமங்கலப்படுத்தி அவங்க எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருப்பாங்க தெரியுமா? அதே கோலத்துலேயும் அப்படியும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போல்லாம் நமக்கு விவரம் இல்லை சொல்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு மீடியா கிடச்சிருக்கு, சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமையும் கிடச்சிருக்கு. அதனால நான் சொல்கிறேன். மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுது இதெல்லாம் நினச்சா. இப்போது குழந்தைங்களை காப்பாற்றணும், வெளியே வேலைக்கு போகணும். ஏன் அவள் நார்மலாக இருக்கக்கூடாது? என்ன இதுலேயும் நிறைய பேர் ஒருத்தரை குறை கண்டுபிடிக்கணுன்னே, நீங்கள் தாலி போட்டிருக்கீங்களா, பூ வச்சுக்கிறீங்களா, கருகுமணி போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறேன். வேண்டாம். யாரையும் விமர்சனப்படுத்த வேண்டாம். அவங்க மனசு எவ்வளோ நொந்திருக்கும் தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் பரவட்டும், நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.